நேத்து பிரசாதம் கொடுக்க போய் தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட. இப்போ மறுபடியும் பிரசாதம் கொடுக்க போற. என்ன ஆக போதோ மித்ரா. ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலி தாண்டி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ப்ளீஸ் கம். இன்னைக்கு எந்த கோயில் பிரசாதம்? கபாலீஸ்வரர் கோயில் பிரசாதம் டாக்டர். ஓ, உண்மையை சொல்லு. நேத்திக்கு தானே இவன் திட்டினா, இன்னைக்கு என்ன பண்றான்னு பார்க்கலான்னு தானே இதை கொண்டு வந்த. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க டாக்டர். ஆனா நான் தினமும் கோயிலுக்கு போறது வினய் சாருக்காக தான். அவர் இந்த நோயிலிருந்து மீண்டு பூரணமா குணமாகி வரணும். அவ்வளவுதான் டாக்டர் என் வேண்டுதல். பரவாயில்லம்மா. நேத்தி உன்னை திட்டினதுனால கோச்சிக்கிட்டு பழைய மாதிரி பேச மாட்டியோன்னு நினைச்சேன். என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கிறேன். டாக்டர், நீங்க தான் என்ன எம்ப்ளாயி மாதிரி பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. மீளவே முடியாத பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருந்தப்போ நீங்க தான் என்ன மீட்டிட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வேலை கூட நான் அப்ளிகேஷன் போட்டு வந்ததில்ல, உங்க அனுதாபத்தினால வந்தது. அதனால நான் எப்பவும் ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஃபீல் பண்ணதே இல்ல. உங்க குடும்பத்துல ஒருத்தையா தான் நினைக்கிறேன். சாரி மித்ரா. நேத்தி நான் திட்டினதை விட நீ இப்ப பேசுறதே என்ன ரொம்ப கில்ட்டி ஆக்குது. டாக்டர், ஒரு அப்பாவா உங்க நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்பவும் சொல்றேன் டாக்டர். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் கூட சில அதிசயங்கள் இந்த உலகத்துல சில பேரோட வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி வினய் சார் வாழ்க்கையிலயும் ஏதாவது மிராக்கல் நடக்கும்னு நம்புவோம். நான் உறுதியா நம்புறேன். நீங்களும் நம்புங்க டாக்டர். டாக்டர், பிரசாதம் எடுத்துக்கோங்க. சாரி, வச்சுடு. அப்புறம் மித்ரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு டிரைவர் தூக்கம் வருதுன்னு சொன்னா அவரை வண்டி ஓட்ட சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. அதே போலதான் டாக்டர்ஸும். டாக்டர்ஸ் நல்ல மூட்ல இல்லாதப்போ அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே போகக்கூடாது. புரியுது டாக்டர். நேத்து சர்ஜரி நடக்கிறதா இருந்த பேஷண்ட்டுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்க, அதானே? நான் தான் சொல்லிட்டேனே, யூ ஆர் இன்டெலிஜென்ட். சரிம்மா, இன்னைக்கு நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். போய் அவங்கள ரெடி பண்ண சொல்லு. தம்பி, காஃபி வைங்க. மீனாக்கா, அம்மா எங்க? பூஜை ரூம்ல இருக்காங்க அம்மா. என்ன வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? அம்மா காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சிருப்பாங்களே, இன்னுமா பூஜை பண்றாங்க? ஆளே காணும். மா, மீனாக்கா, சொல்லுங்க அம்மா தம்பி. பூஜை ரூம்ல இல்லையே? இவ்ளோ நேரம் பூஜை ரூம்ல தான் இருந்தாங்க. இப்பதான் அவசரமா கிளம்பி வெளியே எங்கேயோ போனாங்க. வெளியில ஆமாமா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். அண்ணே, சாவி கொடுங்க. அம்மாவை பாத்தீங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாங்க. நான் கார் எடுக்க போனேன். அதுக்குள்ள வேணாம், நான் கால் டாக்ஸிலே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம ஹாஸ்பிட்டல் தான் சார்.
நேத்து தாரா வந்துட்டு போனதுலேருந்து அம்மா டவுட்லேயே தான் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நம்ம ஏதாவது மறைக்கிறோம் தெரிஞ்சே போயிருப்பாங்களோ? ஹலோ, ஆக்மி ஹாஸ்பிட்டல். ஏய் குட் மார்னிங், நான் வினய். குட் மார்னிங் சார். அங்க அம்மா வந்தாங்களா? இப்பதான் சார் வந்தாங்க. அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மேலே செம்ம டவுட்டு. யார்கிட்டயாவது என்கொயரி பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள். நான் அங்கே வந்துட்டுருக்கேன். ஓகே சார். மித்ரா மேடம், தீபா எங்க போனாங்க? அவ டாக்டர் கூட ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா. ஏன் என்னாச்சு? இல்ல, அவங்கள தேடி வாசுகி மேடம் வந்திருக்காங்க. ஓ, வாசுகி மேடமா? மேடம் வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? கெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. சரி, ஓகே. வினய் சாருக்கு கேன்சர்னு தெரிஞ்ச பிறகு மேடம் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்கல்ல. ச்சே, வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து 4 வார்த்தை ஆறுதலா பேசக்கூட நமக்கு டைம் இல்லாம போச்சு. மேம், இப்பதான் வந்தீங்களா? டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. டாக்டர் எப்ப வருவாரு? ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். இப்ப வந்துருவாரு. ஓ, குட் மார்னிங். அம்மா வந்தாங்களா? வந்தாங்க சார். எப்போ வந்தாங்க? இப்பதான் சார். அவங்கள பார்க்கறதுக்கு யாரா போனாங்களா? சார், மித்ரா மேடம் போயிருக்காங்க சார். மித்ரா. நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன விஷயமா? தேங்க்யூ. வினய் சாருக்கு என்ன மித்ரா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டல? நீ இங்க என்னடா பண்ற? அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? ஏமா, இவன் ஏதோ உன்கிட்ட சொன்னானாமே, என்ன? என்ன அவன் சொல்லி கொடுத்தான்? மேடம், அது வந்து ஒண்ணும் இல்ல மேடம். அட பரவாயில்ல, சொல்லுங்க மித்ரா, தைரியமா சொல்லுங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. சொல்லிடாத. மா, இங்க பாருமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ நீ எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருந்தியா, அதான் நான் சரியான கூட அப்படியே அந்த மூட அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விளையாடலாம் தான் பார்த்தேன். நீ வீட்டுல என் கூட சண்டை போடுவேன்னு பார்த்தா கடைசி எங்க வந்து நிக்கிற?
அதையும் நான் கெஸ் பண்ணி தான் மித்ராவுக்கு கால் பண்ணி எங்க அம்மா வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஆமான்னு சொல்ல சொன்னேன். என்ன விளையாண்டியா வினய்? வர வர உன் குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்க. என் பொறுமைய சோதிக்காத சொல்லிட்டேன். சரிம்மா. டேய் வினய், வசு நீ எங்க இங்க? ஏங்க அவன் தான் சின்ன பையன், நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட விளையாடுறீங்களா? நான் என்ன விளையாண்டேன்? அப்பா, அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா. சும்மா வாசுகி, உன்கிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாட முடியும்? நீயே சொல்லு. வாசுகி மேடம்க்கு எதுவும் தெரியாது போல. நல்ல வேளை நான் இதையும் உளறி வைக்கல. பா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவோட முகத்தை பார்த்திருக்கணுமே. எப்படியாவது இங்க என்ன நடந்தது நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி பெரிய சபதம் எடுத்துட்டு ஹாஸ்பிடல் வந்திருப்பாங்க போல. பா, அவ்வளவு சீரியஸா முகத்தை வச்சிருந்தாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடல் வந்திருக்க பாரு. இருங்க வந்துடுறேன். என்னங்க நானும் வரேன். வா. போங்க போங்க. சார் சாரி. நல்ல வேளை சரியான டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. இல்லனா நான் பாட்டுக்கு உண்மையெல்லாம் சொல்லிருப்பேன் சார். அம்மா ஹாஸ்பிடல் கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் அப்பாவுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணேன், அப்புறம் உங்களுக்கு. ஆனா நீங்க 2 பேரும் ஃபோன் எடுக்கல. என் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. சாரி. இட்ஸ் ஓகே. அதனால தான் நான் நேர்லயே வந்துட்டேன். சார், இது ஹாஸ்பிட்டல். என்ன இது புது பழக்கம்? மித்ரா கொடுங்க. சார், இப்போ உங்க ஹெல்த் இருக்கிற நிலைமைக்கு இது வேறயா? கொடுங்க. இங்க பாருங்க சார், இனிமேதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். மித்ரா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எங்க குடும்பத்துல ஒரு தாத்தா இருந்தாரு. தாத்தானா எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கே தாத்தா. அவர் தெருவுக்கு ஒண்ணுன்னு 4 ஒய்ஃப், 16 பிள்ளைங்க. அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. இழுக்கிறது, புகைக்கிறது, குடிக்கிறதுன்னு இது வரைக்கும் ஒண்ணு விட்டதில்ல மனுஷன். அவர் இன்னும் சாகல. வயசு என்ன தெரியுமா? 104. ஆனா நான் யூஎஸ்ல இருந்தேன் தான் பேர். சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு கூட நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா என் விதியை பாத்தீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சிகரெட் பிடிச்சா நீங்களும் 100 இயர்ஸ் வரைக்கும் வாழலாமா? அது இல்ல. வாழ்றதும் சாகுறதும் நம்ம கையில கிடையாது. அதெல்லாம் மாத்த நினைச்சாலும் நம்மளால மாத்த முடியாது. அதனால நான் இருக்க போற இந்த 6 மாசத்துல நானே எல்லாமே அனுபவிச்சுட்டு சாகலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வினய் சார், நீங்களே ஏன் 6 மாசம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில எது எப்ப நடக்கணும்னு காலம் தான் முடிவு பண்ணும். அந்த காலத்துக்கு எதையும் மாத்திர சக்தி இருக்கு. ஏய் மித்ரா மித்ரா மித்ரா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த சோக சீன்லாம் வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி இருக்குது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்பவுமே இந்த மூஞ்ச முருன்னு வச்சிருப்பீங்கல்ல, அந்த மோடுக்கு போங்க. ஐ லைக் தட் ஊர் மூஞ்சி, யூ நோ. எவ்வளவு பெரிய சோகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. நம்ம என்னமோ நம்ம சோகம்தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
டேய் இந்த ஊர் தானே? ஆமாண்ணே. சரி, பொண்ணு பேரு மித்ரா. யார்கிட்டயாவது போய் அவ வீடு எங்கன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சரிண்ணா. சரிண்ணே. டேய் 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 வாங்கடா. சொல்லுங்கண்ணே. டேய் இவ்ளோ வெறப்பாலாம் போவாதீங்கடா. பார்த்தா நல்ல விதமா தெரியணும். அப்படி விசாரிங்க. என்ன அவ வந்து உங்களை ஏமாத்திட்டு தானே போனா? சரி சரி, நம்மளை ஏமாத்திட்டு தானே போனா, அப்புறம் எதுக்காக அவளுக்கு பயப்படுறீங்க? டேய் அட அறிவு கட்டவனே, அவ என்ன நம்ம கிட்ட கடை வாங்கிட்டா ஏமாத்திட்டு போனா? அவள நாம கடத்திட்டு போனடா. படுத்தாதீங்கடா. பண்றது திருட்டுத்தனம். இதுல பவுசா சுத்த முடியுமா? வாயை மூடிட்டு நான் சொல்றதை செய்யுங்கடா. உயிரை வாங்காதீங்க. சரிண்ணே சரிண்ணே. அண்ணா நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணே. நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவளை பத்தி விசாரிக்கிறோண்ணே. யாரு? உங்க கூட படிச்சவன் காலேஜ்ல. டேய் காலேஜுக்கு போயிருக்கேடா நீ? ஏண்டா சொல்றதுக்கு ஒரு அளவு வேணா? தாடி முடியல நிறைச்சு தொங்குது. உங்க கூட காலேஜ்ல படிச்சாலாம். டேய் சொன்னா நாய் கூட நம்பாதடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் உயிரை எடுக்காதீங்க. சொல்றத மட்டும் செய்யுங்க. போங்க. சரிண்ணே சரி போங்க. பொண்ணு பேரு மித்ரா. நல்லா உயரமா செவப்பா அழகா இருப்பா. ஆள தெரியுமா? தெரியலங்க, நாங்க ஊருக்கு புதுசு. மேடம் உங்கள மாதிரியே அழகா செவப்பா குள்ளமா கொஞ்சம் ஹைட்டா பார்க்க சூப்பரா இருப்பாங்க. பேரு மித்ரா. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்குலாம் தெரியாது. என்னடி லூஸ் மாதிரி பேசுறான்? ஆமாங்க, சரியான பைத்தியமா இருப்பான் போல. எப்படி பேசிட்டு போறான்? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டி. ஐயோ இவன் என்ன இந்த முறை முறைக்கிறா? அப்படி என்ன பேசியிருப்பானுங்க? இங்க வந்து அவனுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்களா? இது வேலைக்கு ஆகாது. வெளியூருக்கு வந்து அடி வாங்க முடியாது. டேய் வண்டியறா. என்னடா சிக்கிச்சா? யாருக்குமே தெரியலங்கிறாங்க. இந்த கனகா காலம் வரிட்டாலும் ஏண்ணே ஊர் பேர் சொன்னவங்க கிட்டயே அட்ரஸ கேட்டு வாங்கிக்கலாமேண்ணே. அப்படியே அந்த நம்பருக்கு போன் பண்ணி அவ அப்பா கிட்டே உன் பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்டிருக்கலாமே. ஆமாண்ணே, கேட்டு இருந்தா நாம இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய வேலையே இல்லையாண்ணே. ஆகாவளி ஆகாவளி, உங்களெல்லாம் கூட்டு வந்ததுக்கு நான் தனியாவே வந்திருக்கலாம்டா. ஏய் அவ போட்டோ இருக்குடா என்கிட்ட. நான் அதை உங்களுக்கு அனுப்புறேன். அதை காட்டி விசாரிங்க. சரி அனுப்புங்க. ஏய் வந்திருக்கு பாரு, அதை காட்டி அந்த பொண்ணு வீடுங்க விசாரிங்க. இப்பதானே தெரியுது இவள இவ்வளவு தூரம் தேடி ஏன் லோன்னு அலையிறேன். தெய்வமே, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுதே. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். டேய் அவளுக்கு செம்ம கிராக்கிடா. ஆர்டர் நிறைய இருக்கு. டே கண்ணா, இது வெளியூர். ரொம்ப நேரம் இங்க சுத்த முடியாதுடா. சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சுட்டு வந்துருக்கு செல்லங்களா. போங்கடா. சரி போங்கடா. எதுக்கும் பக்கத்து தெருவுல பார்க்கலாமா? வா போய் பார்க்கலாம். இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆமா, நீங்க எந்த ஊரு? இந்த பொண்ணோட வீடு உங்களுக்கு எதுக்கு? நாங்க ரிலேட்டிவ்ஸ்ண்ணே. ஆமாண்ணா. ரிலேட்டிவ்ஸா? உங்களை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அண்ணே அங்க நிக்கிறாரு பாருங்க. அவரு மித்ராவுக்கு ஒண்ணு விட்டு சித்தப்பா முறனே. குடும்ப சண்டை காரணமா ரொம்ப நாளா பேசாம இருந்தாங்க. மித்ரா தான் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்து வீட்டுக்கு வாங்க சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்கு. வாங்க எதுவா இருந்தாலும் நாம பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த புள்ள சொன்னதை நம்பிட்டு வந்திருக்காரு. அவரோட கெட்ட நேரம் பாருங்க, போன் ஆஃப் ஆயிடுச்சு. அதுலதான் அட்ரஸ் எல்லாமே இருக்கு. அதான் தேடி தேடி திரியிறோம். யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. ஓ, மித்ராவுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பனா? அந்த பரமன் குடும்பமா? ஆமாண்ணே. ஆமா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இதை பிடிங்க, இப்படியே நேரா போய் ரைட் எடுத்தீங்கன்னா 3வது வீடு. சரிண்ணே. போயிட்டு வரல. போயிட்டு வர.
அந்த பொண்ணோட வீட கண்டுபிடிச்சாச்சுண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி வாங்கடா போலாம். மேடம், சார், மேடம், யாராவது இருக்கீங்களா? சார். யாரு? யாரு? வணக்கம் மேடம். வணக்கங்க. இது மித்ரா வீடு தானே? ஆமாங்க. என்ன விஷயம்?